ஹாய் எவ்ரிவான். இன்னைக்கு பொங்கல் ப்ரிப்ரேஷன் vlog தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வீடெல்லாம் க்ளீன் பண்ணி பெருக்கி தொடச்சிட்டேன். அத்தை அடுப்பு மேடை கழுவிட்டு இருந்தாங்க. சரி ஓகே, நான் காய் வாங்கலான்னு சொல்லிட்டு வந்தேன். கொஞ்சம் கொஞ்சம் காய் வந்து அந்த முறத்தில் வைக்கிறதுக்கு வாங்கலான்ட்டு வாங்கிட்டு பில்லை பார்த்தா பில்லு எகிரிடுச்சு. என்னடா காய் இவ்வளோ விலை விற்குதேன்னு நினச்சிட்டே வந்தேன். அதுக்கப்புறம் இஞ்சி மஞ்சள் அந்த பானையில் கட்டுறது வாங்கிட்டு பூவு, வெத்தலை பாக்கு, வாழைப்பழம், கரும்பு எல்லாமே வாங்கிட்டு வீடு வந்து சேர்ந்தாச்சு. அதுக்கப்புறம் 1 வீக் தேவையான பூ வாங்கிட்டு வந்தனால, நாளைக்குள்ள பூ மட்டும் கவரில் வச்சுட்டு மிச்ச பூலாம் வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டேன்னா 1 வீக் வந்து அது கெடாமல் அப்படியே இருக்கும். ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் பூ. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட் இயர் பொங்கல் வந்து வெளியே வச்சு பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து கோலம்லாம் போட்டு ஸோ இந்த வருஷம் ஃப்ளாட்லேருந்து காலி பண்ணிவிடுவேன் இன்னும் 1 வீக்கில். அதனால் வெளியே வச்சு எதுவுமே நான் பண்ணல. சிம்பிளாக வீட்லேயே அடுப்புலேயே பண்ணிடலான்னு சொல்லிட்டு இந்த முறத்தை வருஷம் வருஷம் இப்படி தான் பண்ணுவேன். மஞ்சள் நல்லா தண்ணியில் குழப்பிட்டு முறம் ஃபுல்லாக ரா வச்சேன். முறமும் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கப்புறம் அது பார்க்கவும் மங்களகரமாக இருக்கும். இதில் எல்லா காய்கறியும் எல்லா பழங்கள் எல்லாம் வச்சு சாமிக்கு படைச்சிருவேன். அதுக்கப்புறம் இந்த பொங்கல் பானை கல்யாணம் ஆகி ஃபஸ்ட்டு பொங்கலுக்கு அம்மா வாங்கி கொடுத்தது. வருஷம் வருஷம் இந்த பொங்கல் வைக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த பானையை எடுக்கிறது. கொஞ்சம் உயிரெல்லாம் போட்டு இதில் தேய்ன்னு புளி லெமன் எல்லாம் தேய்ச்சி அதை எப்படியோ வெளுக்க வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து அரிசி கழுவுறதுக்கு சின்ன ஒரு பாத்திரம் இது எல்லாமே செட்டாக வாங்கி கொடுத்தாங்க. அதை அப்படியே தூக்கி பரணை மேலே வைக்கிறது, பொங்கலுக்கு எடுக்கணும், கழுவணும், பொங்கல் வைக்கணும். இது மட்டும்தான் இதோட யூசேஜே. அதுக்கப்புறம் எல்லாம் கழுவி முடிச்சுட்டு சிம்பிளாக வந்து வீட்டுக்கு முன்னாடி மட்டும் கோலம் போட்டிருந்தேன். ஃப்ளாட்டுக்கு வெளியே வந்து ஒரு பெரிய கோலம் போடுவேன் எல்லா வருஷமுமே. இந்த வருஷம் எதுவுமே பண்ணல. அடுப்பு கழுவி காஞ்சதுக்கப்புறம் அரிசி மாவு வச்சு சிம்பிளாக சின்னதாக கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நல்லா அடுப்பையும் மங்களகரமாக ரெடி பண்ணியாச்சு. காலையில் எழுந்திரிச்சு பொங்கல் பண்ணுறது எல்லாமே நெக்ஸ்ட் vlogல அப்லோட் பண்ணுறேன். என்னோட மினி vlog பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.